நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலியில் ஒலிபரப்பான நீர்க்குட்டை அமைத்து விரால் மீன் வளர்ப்பது குறித்த தகவலை தெரிந்து கொள்ளலாம். கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான நீர்க்குட்டை அமைத்து விவசாயிகள் விரால் மீன் வளர்ப்பில் லாபம் பெறலாம். விரால் மீன்கள் வளர்க்க தேர்ந்தெடுக்கும் நிலத்தில் 10 சென்ட் அளவில் 1.5 மீட்டர் ஆழத்திற்குள் குட்டைகள் அமைக்க வேண்டும். 1.5 மீட்டர் ஆழத்திற்கு குட்டை அமைக்க வேண்டும். இதற்காக குழி தோண்டும் போது அதில் இருந்து எடுக்கும் மண்ணை கொண்டு குளக்கரையை உயர்த்தி அமைத்து கொள்ளலாம். மழை காலத்தில் பெய்யும் மழை நீர் இந்த பள்ளத்தில் வந்து நிரம்பும் வகையில் கால்வாய் அமைக்க வேண்டும். மேலும் வீட்டில் பயன்படுத்தப்படும் நீர் குளத்திற்கு வந்து விழும்படி அமைப்பை ஏற்படுத்தலாம். குளத்தில் எப்பொழுதும் 4 அடி அளவிற்கு நீர் இருக்கும் வகையில் தண்ணீர் வசதி இருக்க வேண்டும். மீன் சந்தையில் விரால் மீனுக்கு நல்ல வரவேற்பு உள்ளது. விரால் மீன்கள் அலாதியான ருசியாக இருப்பதே இதற்கான காரணம். நல்ல விலையும் கிடைக்கிறது. பொதுவாக விரால் மீன்கள் மற்ற சிறிய மீன் குஞ்சுகளை தின்று வாழும் இயல்புள்ளது. எனவே விரால் மீன் வளர்க்கும் திட்டமிடும் பொழுது குளத்தில் ஒரு பகுதியில் ஜிலேபியா மீன்களை தடுப்பு வலை கட்டி வளர்க்க வேண்டும். இந்த ஜிலேபியா மீன்களுக்கு உணவாக சாணம், தவிடு, புண்ணாக்கு ஆகியவற்றை இடலாம். விரால் மீன்கள் குளத்தில் வளரும் பொழுது குளத்தின் ஒரு மூலையில் வலை கட்டி வளர்க்கப்படும் ஜிலேபியா மீன்கள் ஆயிரக்கணக்கான குஞ்சுகளை பொரிக்கும். அப்பொழுது அந்த வலை துவாரம் வழியாக வெளியேறும் குஞ்சு மீன்களை விரால் மீன்கள் உணவாக்கி கொள்ளும். மீன் வளர்ப்பு குளம் வயல்களின் அருகில் இருக்கும் நிலையில் குளத்தின் கரையில் மின் விளக்குகளை தொங்கவிட்டால் அதை நோக்கி பூச்சிகள் கவர்ந்திழுக்கப்படும். அப்போது அந்த பூச்சிகளை விரால் மீன்கள் பிடித்து உணவாக உட்கொள்ளும். குளங்களில் வளர்க்கப்படும் விரால் மீன்களுக்கு என்று தனித்துவமான அடர் தீவனங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. மேலும் குளத்தின் மேல் குண்டு அமைத்து கோழி, முயல், புறா, வான்கோழிகள் வளர்த்தால் அந்த எச்சம் மீன்களுக்கு உணவாகும். தோட்டத்தில் மாடுகளை வளர்க்கும் பொழுது அவற்றின் சாணம் மீன்களுக்கு உணவாகும். குளத்து வளர்ப்பில் விரால் மீன்கள் 4 மாதத்தில் 1 கிலோ அளவு வளரும். இதனை கொண்டு குளத்தில் இடப்படும் மீன் குஞ்சுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ற வருமானத்தை கணக்கிட்டுக் கொள்ளலாம். இதே போன்ற குளத்தில் கொடுவா மீன்கள், மயிலை மீன்கள், மீசை விரால் மீன்களும் வளர்க்கலாம். ஒருங்கிணைந்த பண்ணையை அமைக்கும் பொழுது இது போன்ற மீன் வளர்ப்பு தொடர்பான வருமானத்திற்கு சிறந்த தொழிலாக இருக்கும். என்ற நேயர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். மீண்டும் வேறொரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நேயர்களே.